வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கு. திருமண லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, ஸ்ரீவாரி அதாவது நம்ம திருப்பதி மூலவரை தரிசனம் பண்றதுக்கு எல்லா பக்தர்களும் நம்ம இஷ்டப்படுறது கிட்டவா போய் தரிசனம் பண்ணணும்ன்றது எல்லா பக்தர்களோட ஒரு கனவு. ஸோ இது ஒரு கனவாகவே இல்லாம நம்ம என்ன பண்ணணும்னா, மாசம் மாசம் இந்த சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிலீஸ் பண்றாங்கல்ல, அதில் மஸ்ட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. நான் எல்லா வீடியோலையும் மாதம் மாதம் ரெகுலராக சொல்கிற விஷயந்தான் இது. ஏன்னா நம்ம செலக்ட் ஆகலைன்னா நம்மளுக்கு ஒரு டிசப்பாயிண்ட் வரும்ல. நம்ம எத்தனை வாட்டி 2 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், 3 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ற பக்தர்களும் இருக்காங்க. ஸோ டிசப்பாயிண்ட் ஆகாமல் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக ஸ்ரீவாரி பிளெஸ்ஸிங்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு கிட்டவா தான் போய் பார்த்தா பிளெஸ்ஸிங்கன்னு கிடையாது. திருமலாவில் அடி வச்சாவே ஒரு பிளெஸ்ஸிங் தான் நம்மளுக்கு. நம்ம செலக்ட் ஆகலைன்னு பார்த்தோம்னா, அவங்க ரிலீஸ் பண்ணுறது ஒரு ஆவரேஜில் டோட்டலாக பார்த்தா கூட ஒரு மாதத்துக்கு 7,000லேருந்து 7,500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க இருக்கிற சேவாஸ் 4 சேவாஸில். அதாவது அர்ச்சனா, அஷ்டதள பாத பத்மாராதன சேவா, தோமள சேவா, சுப்ரபாத சேவா இருக்குல்ல. இதில் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ்ன்றது கவுண்டிங்ன்றது கம்மி தான். அதாவது அர்ச்சனான்னு பார்த்தோம்னா அது வாரத்தில் 3 நாள் தான் நடக்கும். டியூஸ்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே. அதே போல் அஷ்டதள பாத பத்மாராதன சேவா எவ்ரி டியூஸ்டே நடக்கும். தோமாலா சேவான்னு பார்த்தோம்னா டியூஸ்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே நடக்கும். சுப்ரபாத சேவான்றது டெய்லி நடக்கும். ஸோ இதில் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளோட டார்கெட் மூலவரை பெருமாளை நம்ம கிட்டவா முதட்டி கடப்ப தரிசனம், அதாவது ஃபஸ்ட்டு வாசக்கால் இருக்குல்ல, ஸோ அது கிட்டவா தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம இஷ்டப்படுறோம். ஸோ அதுக்காக நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகாமல் மாதம் மாதம் ட்ரை பண்ணுங்க. நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் ட்ரை பண்ணி நிறைய பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. நீங்கள் அந்த ரிசல்ட் வந்தப்போ அந்த கமெண்ட்ஸில் பாருங்கள். நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் செலக்ட் ஆகிட்டே தான் வராங்க. ஓகேங்களா? இங்கே மைண்டில் ஆந்திராக்காருக்கு தான் அதிகமாக வருது, தெலுங்கானாக்காருக்கு தான் அதிகமாக வருதுன்றது மைண்டில் விட்டுருங்க. அதை விட்டுட்டு, ஏன்னா அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரலாகவே பார்த்தோம்னா ஈஓன்றது ஒரு ஐஏஎஸ் கேடர். இப்போ இருக்கிற இன்னும் ஈஓ பார்த்தோம்னா இப்போ பர்டிகுலராக ஏஐ மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் சிஎம் ஹெட் ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த சிஎம் ஹெட் ஆஃபீஸ்க்கு எல்லா இன்ஃபர்மேஷன் டிடிடி கட்டு இங்கே செப்பரேட்டு பிளாக் வச்சுருக்காங்க ஹெட் குவார்ட்டரில். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆந்திராக்கே வருது, தெலுங்கானாக்கே வருதுன்ற மாதிரி அந்த இது விட்டுருங்க மைண்டில். இப்போ இருக்கிற ஈஓன்னு பார்த்தானா கூட அவர் சிஎம்க்கு பர்சனல் செக்ரட்டரி, அவர் அஃபீஷியல் செக்ரட்டரி அவர். ஸோ இப்போ இருக்கிற ஈஓ நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான பர்சன் அவர். மீடியாவிலலாம் பேசுகிறதெல்லாம் ரொம்ப கம்மியாக. அவர் ப்ரெஸ் மீடியாலெல்லாம் ஜென்ரலாக எல்லா ஈஓங்களும் பேசுவாங்களோ அது மாதிரி இவர் பேச மாட்டார். எல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஏஐ சிஸ்டம் மூலிமா இப்போ நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதாவது எந்த டோக்கன் இல்லாமல் போகிற சர்வதர்ஷனம் கூட ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும், நடந்து போகிற பக்தர்களுக்கு கூட நிறைய ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணணுன்றது இப்போ லேட்டஸ்ட்டாக நேற்று வந்திருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். அது நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். எந்த டோக்கன் இல்லாமல் போகிற பக்தர்கள் கூட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துலேயே முடிச்சுட்டு வெளியே வர மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மேலே ஸ்டடி போயிட்டுருக்கு. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம சொல்கிறது சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் பண்ணுறது மிஸ் பண்ணாமல் எல்லா பக்தர்களும் ட்ரை பண்ணுங்க. இங்கே நான் எப்பவுமே ரெகுலராக சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான். பர்டிகுலராக இந்த சேவாவுக்கு தான் போகணும் ஆனால் செலக்ட் பண்ணாதீங்க. 4 சேவா இருக்குல்ல, உங்களுக்கு இந்த சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது இப்போது இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா அக்டோபர் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டது இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஜூலை 18ஆம் தேதி, அதாவது ஜூலை 18ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து ஜூலை 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் லைவ்ல இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது மஸ்ட்டாக பண்ணுங்க. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ட்ரின்றது ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு இது புக்கிங் கிடையாதுல்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் தானே. நம்ம லக்கி டிப்பில் தான் செலக்ட் பண்ண போகிறாங்கல்ல. அதனால நீங்கள் சேவா செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும்போது லெஃப்ட் சைடில் மேலே காட்டும். லெஃப்ட் சைடில் செலக்ட் ஆல் சேவாஸ்
ஆர் டேட்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் டச் பண்ணுங்க. அவங்க கொடுத்துருக்கிற டேட்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகிடும். எல்லா சேவாவும் செலக்ட் ஆகிடும். இந்த சின்ன டிப்பு, சிம்பிள் டிப் இது. நான் ரெகுலராக 2-3 வருஷமாக நான் சொல்கிறது இதுதான். இதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ டிசப்பாயிண்ட் ஆகாமல் நீங்கள் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணியிருந்தாலும் சரி, ட்ரை பண்ணுங்க. மாதம் மாதம் கண்டிப்பாக ஏதோ ஒரு சேவாவில் செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து சம் லேக்ஸில், லட்சக்கணக்கில் பக்தர்கள் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் செலக்ட் ஆகுதுன்றது கொஞ்சம் லேட் ஆகலாம். ஏன்னா டோட்டலாக ஒரு மாதத்துக்கு பார்த்தோம்னா 7,000லேருந்து 7,500 டிக்கெட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த 4 சேவாக்கு பார்த்தோம்னா. ஸோ அதனால் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. மாதம் மாதம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஏதோ ஒரு சேவாவுக்கு நம்ம கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் செலக்ட் ஆகிட்டோம்னா அப்புறம் தான் நம்ம பேமெண்ட் ப்ராசஸ். இது டிக்கெட் காஸ்ட் கூட ரொம்ப லோ தான். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது ஃப்ரீ தான். நீங்கள் ஃப்ரீயாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். மூலவரை நம்ம மூலவரை நம்ம கிட்டவா போய் தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இது. மிஸ் பண்ணாதீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் இப்போவே. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.